மீட்பர் உயிரோ இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர் என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோர். என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர் என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோர். விண்ணுலகுயர்ந்தோர் உன்னதம் சிறந்தோர் மித்திரனே சுக பத்திரமருளும். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே పాపము మరణము నరకము పేయో భయందు నడుంగిడ జయం సిరందో. పాపము మరణము నరకము పేయో భయందు నడుంగిడ జయం సిరందో. சாபமே தீர்த்தோர் சர்க்குருநாதன் சஞ்சலமினியே நெஞ்சமே மகிழ்வார். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே ஆசி செய்திடுவார் அருள்மிக அளிப்பார். அம்பரம் தன்னில் எனக்கார் ஜெபிப்பார். ஆசி செய்திடுவார் அருள்மிக அளிப்பார். அம்பரம் தன்னில் எனக்கார் ஜெபிப்பார். மோசமே மறைப்பார் முன்னமே நடப்பார். பரம பதவியினுள் இந்தனை எடுப்பா. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே
யோசுவா 9:14. அவளோடு உடன்படிக்கை பண்ணி 3 நாள் சென்ற பின்பு அவர்கள் தங்கள் அயலார் என்று தங்கள் நடுவில் குடியிருக்கிறவர்கள் என்று கேள்விப்பட்டார்கள். யோசுவாவுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு கருப்பு நாள். பக்கத்தில் இருக்கிற மக்கள் நாங்கள் தூரத்திலிருந்து வந்தோம் என்று பழைய பாதரட்சைகளையும் பழைய உணவுகளையும் காண்பித்து மிகவும் தந்திரமாக ஏமாற்றினார்கள். யோசுவா அவசரப்பட்டு அவர்களை கொல்ல மாட்டேன் என்று சொல்லி உடன்படிக்கையை செய்து கொண்டார். உடன்படிக்கை செய்த 3ஆம் நாளிலே தெரிந்து விட்டது, நாம் ஏமாந்து விட்டோம், இவர்கள் தூரத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல, பக்கத்திலிருந்து தான் வந்திருக்கிறார்கள் என்று. கிபியோனின் கொடிகளைப் போல அநேகர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மை ஏமாற்றும்படியாக வருவார்கள். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் சொல்லுவார்கள், இருக்கிறவைகளை இல்லாதவைகளாய் சொல்லுவார்கள். யாக்கோபை ஏமாற்ற லாபான் வரவில்லையா? அதை போலவே நீங்களும் கூட எதையும் நம்புகிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால் ஏமாந்து போவீர்கள். ஆண்டவரை கேளுங்கள். ஆண்டவரே, நான் நம்பலாமா? ஆண்டவரை, இவளோடு நான் உடன்படிக்கை செய்யலாமா? இவளோடு நான் பிசினஸ் பண்ணலாமா? இவளோடு நான் ஊழியம் செய்யலாமா? ஆண்டவரை, இவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்களா என்று கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். அவர் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னா என்னனாலும் பரவாயில்ல, துணிஞ்சு செய்யுங்க. ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் அவரோடு ஒரு பொழுதும் உடன்படிக்கை செய்யவே செய்யாதிருங்கள். யோசுவா அவசரப்பட்ட உடன்படிக்கை செய்தபடியினாலே அனைத்து சபையாரும் முறுமுறுத்தார்கள். யோசுவா தலைகுனிய வேண்டிய சூழ்நிலை வந்தது. காரணம் என்ன? அவசரம். எனவே அவசரப்படாதிருங்கள், நிதானியுங்கள். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். 1க்கு 10 முறை கேளுங்கள், அப்பொழுது தோற்று போக மாட்டீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷம். சென்னையிலே இந்த சனிக்கிழமை நமக்கு கூட்டம், விடுதலையின் கூட்டம். எப்பேற்பட்ட கட்டுகள், பிசாசின் உபத்திரவங்கள், செய்வினைகள், ஏவல்கள் மற்றும் வியாதிகள், மன போராட்டங்கள் இருந்தாலும் நீங்கள் மாறுங்கள். காலை 10 மணிக்கு கூட்டம் ஆரம்பிக்கும். பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி பம்மல் மெயின் ரோட்டில் முத்துமேல் நகர் பஸ் ஸ்டாப்பில் சியோன் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். உள்ளே இறங்கி வந்தீங்கன்னா தூணாக இருக்கும், பின்னால் லிஃப்ட் இருக்கும். அது லிஃப்டில் ஏறி 4வது தளத்திற்கு வருவீர்கள் என்றால் நான் உங்களுக்காக காத்திருப்பேன். சர் மங்களராஜ், சகோதரர் கண்மணி சாலமன், தினேஷ் போன்றவர்களெல்லாம் மிக சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். உங்களை நல்ல முறையில் கவனித்துக் கொள்வார்கள். எனவே நீங்கள் வாருங்கள். உங்களுக்காக அடியார் தனித்தனியாக ஜெபிப்பேன். இந்த வழியாக நமக்கு அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லம் கட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருவது நீங்கள் அறிவீர்கள். ஏராளமான இடம் இருக்கிறது. தேவனுடைய மாளிகைக்குள்ளாக ஏக்கர் கணக்கிலே இடம் இருக்கிறது. இதுதான் சரியான நேரம் என்று நினைக்கின்றேன். நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் இருந்தாலும் தாராளமாக வந்து சேரலாம் என்பதை மகிழ்ச்சியோடு உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக 470வது பக்கம் 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 38வது வசனம் முதல். எலிசா கில்காலுக்கு திரும்பி போயிருக்கையிலே தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்திருந்தார்கள். அவன் தன் வேலைக்காரனை நோக்கி, நீ பெரிய பானையை அடுப்பிலே வைத்து தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு கூழ் காய்ச்சு என்றான். ஒரு பெரிய பஞ்சம் எலிசாவுடைய காலத்தில் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். நமக்கு அது அதிர்ச்சியாக இருக்கிறது. ஏன் இந்த பஞ்சம் என்று நம்மை அதை சிந்திக்க வைக்கிறது. இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி இருக்கும்போது நாடு ஆசீர்வதிக்கு தானே படணும், எதுக்காக பஞ்சகாலம் வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அதற்கு காரணம், அந்த நாட்களிலேயே ராஜாக்கள் எல்லாரும் சோரம் போனவர்களாக, கர்த்தருக்கு தூரமாக இருப்பவர்களாக, கர்த்தரை தேடாதவர்களாக இருந்தபடியினாலே கர்த்தருடைய கோபம் அந்த இஸ்ரவேல் நாட்டின் மீது மறுபடியும் ஊற்றப்பட்டது. அதை அந்த தீர்க்கதரிசியாகிய எலிசாவும் கூட கடந்து போகும்படியாக ஒரு சூழ்நிலை உருவாயிற்று. நாம் எவ்வளவோ பெரிய ஒரு தேவனுடைய மனிதனாக இருந்தாலும், தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும், நீங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்தாலும், உங்கள் குடும்பத்திலே நீங்கள் சில பாடுகளை சந்திக்கலாம். உங்கள் வீட்டிலேயே வாலிப பிள்ளைகளே ஏராளமான பண கஷ்டங்கள் இருக்கலாம், வியாதி இருக்கலாம்,
அப்பாவுக்கு வியாதி இருக்கலாம், அம்மாவுக்கு வியாதி இருக்கலாம், இல்லை வீட்டில் ஏராளமான கடன் பாரங்கள் நெருக்கி கொண்டு இருக்கலாம், நிறைய போராட்டங்கள், அசுத்தாவுடைய போராட்டங்கள் இருக்கலாம். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே கேள்விக்குறியோடு இருக்கலாம். நான் இவ்வளவு ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கும் பொழுது, ஒளியை செய்யும் பொழுது, ஏன் என்னுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்? நான் இவ்வளவு நல்ல தேவனுடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது என் பிஸ்னஸில் எனக்கு ஏன் தோல்விகள், பிஸ்னஸில் ஏன் பல விதமான போராட்டங்கள், நஷ்டங்கள் என்கிற கேள்விக்குறிகள் வரலாம். நஷ்டம் அதிகமாகி பஞ்சகாலங்கள் உருவாகலாம். எலிசா தீர்க்கதரிசியாக இருந்தாலும் கூட பஞ்சகாலத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். பணமே இல்லாமல் போகின்ற அளவிற்கு இன்றைக்கு உங்களுக்கு போராட்டம். அப்படித்தானே? செலவழிக்கவே காசு இல்லை, பிள்ளைகளுக்கு கொடுக்க காசு இல்லை, வீட்டு வாடகை கொடுக்க காசு இல்லை. அப்படி என்றால் எதற்கு நான் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும்? எதற்கு ஊழியம் செய்ய வேண்டும்? ஊழியத்திலே முன்பாய் நிற்க வேண்டும்? கர்த்தருக்காக வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று கேட்கலாம். இல்லை, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தாலும் யாரோ ஒருவருடைய பாவம், யாரோ ஒருவர் செய்த பாவம், முற்பிதாவாக இருக்கலாம், தகப்பன் தாயாக இருக்கலாம், யாரோ செய்த பாவம் அது நம்மை தொடர்வதாக இருக்கிறது, அது நம்மையும் பாதிக்கிறது என்பதுதான் உண்மை. அங்கே ஆண்டவர் யோனாவிடத்தில் சொல்லுகிறார், நினைவைக்கு போ. அவர் தர்ஷீஷுக்கு போகிறார், இன்னொரு பக்கமாக போகிறார். ஊழியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கல, தேவனுடைய கோபம் வருது. அப்பொழுது புயல் காற்று வீசுகிறது. அப்பாவிகளாகிய எத்தனையோ மக்கள் அந்த கப்பலிலே யோனாவோடு பிரயாணம் செய்தவர்கள். அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள்? ஒரு பாவம் செய்யலை. அவர்கள் தங்கள் பொருட்களை எல்லாம், பல வருடங்களை சம்பாதித்த பொருட்களை எல்லாம், விலையேறப்பெற்ற பொருட்கள் எல்லாம் கடலில் தூக்கி வீசினாங்க. ஐயோ ஐயோன்னு கதறினாங்க. உயிருக்காக, உயிர் தப்பணுங்கிறதுக்காக பொண்டாட்டி பிள்ளைகள் காத்திருப்பாங்களேன்னு சொல்லி பதறினாங்க. அவங்க ஒரு பாவம் செய்யலை. ஆனால் அந்த யோனா கப்பல் அடித்தளத்தில் இருக்கார். அவர் செஞ்ச பாவத்தினால இவங்களும் அப்பாவிகளும் சேர்ந்து கஷ்டப்பட்டார்கள் என்று காண்கிறோம். எனவே நான் இவ்வளவு கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறேனே, எனது குடும்பத்தில் ஏன் பிரச்சனை, எனது ஊழியத்தில் ஏன் பிரச்சனை, எனது பிஸ்னஸில் ஏன் பிரச்சனை என்று கேட்காதீர்கள். எலிசா தீர்க்கதரிசியை விட ஒரு பரிசுத்தவான் இருக்க முடியுமா? அவரை விட ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருக்க முடியுமா? அவரே ஒரு பஞ்சகாலத்தை கடந்து வந்தார் என்றது நாம் கவனிக்க வேண்டும். தீர்க்கதரிசியின் புத்திரர் சரியான இடத்துக்கு வராங்க. அவங்க எலிசாவுடைய பாதத்து பக்கத்தில் உட்கார்ந்துருக்காங்க. அவர் ராஜாக்களத்தில் செல்லலை, பெரிய பணக்காரர்களை தேடி செல்லலை. கர்த்தருடைய தீர்க்கதரிசி இருக்கிற அவர் நமக்கு ஏதாவது செய்வார் என்கிற நம்பிக்கையில் எலிசாக்கு முன்பதாக ஏராளமான தீர்க்கதரிசிகள், நூற்றுக்கணக்கான தீர்க்கதரிசிகள் புத்திரர்கள் உட்கார்ந்துருக்காங்க. எலியா எலிசாவின் காலத்தில் அநேக தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் இருந்தார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அவர்கள் எப்பொழுதும் சேர்ந்து இருந்தார்கள், அதை நாம் பாராட்ட வேண்டும். சேர்ந்து இருக்கிறதுனால ஒருமனப்பட்டு எலிசா தீர்க்கதரிசியின் முகத்தை நோக்கி அவர்கள் பார்க்கிறார்கள். அவருக்கு முன்பு அமர்ந்திருக்கிறார்கள். கூட்டிலே இருக்கிற காக்கை குஞ்சுகள், கழுகின் குஞ்சுகள் அம்மா வருகிற பொழுது, அம்மா கழுகு, அம்மா காகம் வரும்பொழுது அது ஆண் வாயை திறக்கும். அதுதான் தெரியும். ஹாய் ஆண் பழக்க தான் தெரியும். அம்மா காக்கா இல்லைன்னா அம்மா கழுகு சோறு கொடுக்கும். பிள்ளைகளை சாப்பிடுங்க, வாய் தரங்க சொல்லி சாப்பாடை ஊட்டும். அப்போ அதை சாப்பிட அவங்க பிழைத்து கொள்வார்கள். இங்கே இந்த தீர்க்கதரிசிகள் குட்டி கழுகுகளாக, காக்காக்களாக எலிசா தீர்க்கதரிசி பார்த்து ஆன்னு வாயை காட்டுறாங்க. ஆண்டவர் மேலே இருக்கிறார், ஆனால் இங்கே அவருடைய சார்பாக எலிசா இருக்கிறார். அப்படின்னா நாமும் கூட அநேக நேரங்களிலே வாழ்க்கையில் நெருக்கங்கள் வருகிற பொழுது எங்கே போக வேண்டும்? ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், ஊழியத்திற்கு செல்ல வேண்டும். அங்கே இருக்கிற ஊழியக்காரர்களை நோக்கி பார்க்க வேண்டும். ஒருவேளை கடவுள் அவருக்கு சித்தமானால் அந்த ஊழியக்காரர்கள் மூலமாய் உங்களை போஷிக்கலாம், ஊழியக்காரர்கள் மூலமாய் நன்மைகள் வரலாம், ஊழியக்காரர் உங்களுக்கு பாதைகளை காண்பிக்கலாம், ஊழியக்காரர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கலாம். கர்த்தர் சித்தமானால், எல்லா நேரத்திலும் அல்ல, சில நேரங்களில் ஆண்டவர் அப்படி செய்யலாம். உடனே அவர் என்ன சொல்றாரு பாருங்க, தன் வேலைக்காரன் நோக்கி பெரிய பானையை அடுப்பில் வைத்து தீர்க்கதரிசியின் புத்திரன் கோல் காய்ச்சி என்றான். அவன் கீரைகளை பறிக்க வெளியே போய் ஒரு பேய் கொம்மட்டி கொடியை கண்டு அதன் காய்களை அவன் அறுத்து அவைகளை அறிந்து கோல்பானையிலே போட்டான். இது இன்னதென்று அவர்களுக்கு தெரியாதிருந்தது. சாப்பிட அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கோலில் எடுத்து சாப்பிடுகிற பொழுது அதை சாப்பிடக்கூடாமல் தேவனுடைய மனுஷனே, பானையிலே சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார். பார்த்தீங்களா? இதில் ஒரு காரியம் தான் வேலைக்காரன் சொல்கிறார், எப்பா எல்லாரும் ரெடியாக இருக்காங்க, கோல் காய்ச்சி கொடுப்போ, காய்கறி அறுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு தகப்பனை போல
அன்புள்ளம் கொண்டவராக எலிசா தீர்க்கதரிசி வேலைக்காரனுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கிறார். வேலைக்காரனும் கீழ்ப்படிந்து அங்கே போய் ஒரு பெரிய பேய் கொமட்டிக்காய்கள் நிறைய கிடக்குது, மொத்தமாக கிடக்குது. அது பேய் கொமட்டிக்காய் சாப்பிட்டா உயிர் போயிருன்னு வேலைக்காரனுக்கு தெரியாது, நிறைய காயாக இருக்குதுன்னு அறிந்து கொண்டு வருகிறார். அதை வைத்து அரித்து அவர் உள்ளே போட்டு கூளை ரெடி பண்ணி விடுகிறார். எப்பொழுது கூழ் ரெடி ஆகும், எப்போ சாப்பிடலான்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசியின் புத்திரர் பசியில் வாடி ஆர்வமாய் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதை எடுத்து குடியுங்கள் என்று எல்லாரும் ஊற்றி கொடுறான்னு சொல்லி கொடுக்கும்பொழுது பக்கத்தில் வந்து பார்த்தா சாவு இருக்குது, பேய் கொமட்டிக்கா கூழ் இருக்குது, ஆனால் உள்ள சாப்பிட்டா சாவு வந்துடும் கண்டு கத்தம் போடுறாங்க. ஐயா ஐயா, கை கெட்டினது வாய் கெட்டலையா, இப்படி மோசமான விஷ காய்கள் சாவு உள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி கதறாங்க. நிறைய நேரங்களில் கை கெட்டினது வாய் கேட்டாது. முதல்ல ஒன்றுமே இல்லை, சாப்பாடே இல்லை, இப்போ கூழ் வந்துருச்சு, குடித்தா நல்லாயிருக்கும், ஆனால் அதை குடிக்க முடியல, ஏன்னா உள்ள சாவு இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு அநேக நேரங்களில் கை கேட்டினது வாய் கேட்டாது. பக்கத்தில் ஆசீர்வாதங்கள் வரும், ஆனால் அதை எடுக்கிறதுக்குள்ள வேற எங்கேயாவது போயிடும், இல்லை அதை எடுக்க முடியாது. இது ஒரு மிகப்பெரிய வேதனையான ஒரு காரியம். நமக்கு வரலைன்னா பரவாயில்லை, எல்லாம் பக்கத்தில் வந்துடும், எடுத்துடலாங்கிற நிலைமையில் வந்து அது நமக்கு கிடைக்காம போகும். அப்பொழுது அதிக வேதனையும் கவலையும் சஞ்சலமும் தவிப்பு நமக்கு உண்டாகும். நிறைய பேர் போராடி வேலை கிடைக்கிற மாதிரி வரும், ஆனால் வேலை கிடைக்காது, வேற யாருக்காவது கொடுத்துருவாங்க. நிலத்தை வாங்குறதுக்கு எவ்வளோ பிரயாசப்படுவாங்க, வீட்டை வாங்குறதுக்கு பிரயாசப்படுவாங்க, காசுலாம் ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓரளவு காசு ரெடியாகி வாங்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ள வேற யாராவது வாங்கிடுவாங்க. அது இப்பொழுதுதான் நிறைய பேருக்கு கை கெட்டினது வாய்க்கு கெட்டாது. பணம் வந்து வர்ற மாதிரி இருக்கும், லோன் கிடைக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஏதோ ஒரு ஆசீர்வாதம் வர்ற மாதிரி இருக்கும், கிட்ட போனால் அது இல்லாமல் போய்விடும். இவர்களுக்கு இங்கே தீர்க்கதரிசியின் புத்திரர்களுக்கு சாப்பிடுவதற்கு ரொம்ப ஆசை. பெரிய பானை, நிறைய கொமட்டிக்காய்கள், பேய் கொமட்டிக்காயில் போட்டிருக்காங்க, நிறைய கூழ், நல்ல வாசமாக இருக்கு. சாப்பிட போனால் சாப்பிட முடியாது. ஐயோ சாவு இருக்குதுயா, இதை குடிச்சு நாங்கள் செத்து போயிடுவோம் அப்படி சொல்லி ஓன்னு கதறாங்க. எவ்வளவு பஞ்சகாலம் தலைவிரித்து ஆடுகிறது. கை கெட்டியது வாய் கெட்டலையா, பக்கத்தில் தான் ஏன் கூழ் குடிக்க முடியலையா. இன்னைக்கு நிறைய பேர் இப்படி தான் சொல்கிறாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த பரிதாபமான அனுபவம், கை கெட்டியது வாய் கெட்டலை, பக்கத்தில் போய் கிடைக்காம, அது ரொம்ப வேதனையாக. உடனே அவங்க கதறாங்க, எலிசா தீர்க்கதரிசிட்டு கதறாங்க, ஐயா பாருங்க ஐயா, சாவு இருக்குது. சாவு என்பது ஒரு சாபம், சாவு என்பது பிசாசினாலே கொண்டு வரப்படுவது, சாவு என்பது இவர்கள் அந்த கூளை அனுபவிக்க முடியாதபடி அவர்களுக்கு இருந்த தடைகள். அதை எலிசாட சொல்றாங்க, பாருங்க ஐயா, பாருங்க ஐயா, ஹேவ் அ லுக் அட் இட் ஐயா, பிரச்சனை பிரச்சனை எப்படி இருக்குயா ஐயா, பிரச்சனை எப்படி இருக்கு, ஏதாவது செய்யுங்க, எங்களுக்கு பசிக்குதுயா. பிள்ளைகள் உடனடியாக தகப்பனுக்கு தெரியப்படுத்துகிறார், தங்கள் ஆவிக்குரிய தகப்பனுக்கு தெரியப்படுத்துகிறார். உங்களுடைய வாழ்க்கையில இப்படி கை கெட்டியது வாய் கெட்டாமல் போனால் உடனே உங்கள் ஆவிக்குரிய தகப்பன்ட்டு சொல்லுங்க, உங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு யார் உக்ராரணக்காரனாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட சொல்லுங்க, ஐயா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை, எனக்கா ஜெபிச்சுக்கிடுங்கன்னு சொல்லு. அந்த சுமையை உங்களால் சுமக்க முடியாது, அந்த பிரச்சனையை உங்களால் தீர்க்க முடியாது. அதுக்குன்னு ஊழியக்காரங்களை கர்த்தர் நியமிச்சிருக்கார் இல்லையா. எதுக்கு அவங்க இருக்கிறாங்க? ஆபத்தில் உதவி செய்யவே, நமக்காக ஜெபிக்கவே ஊழியக்காரர்களும் ஆலயங்களும் திருச்சபைகளும் தேவனாலே அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த திருச்சபைகள் கர்த்தருடைய சரீரமாக இருக்கின்றது. ஒரு ஏழை ஊழியனுக்கு இல்லைன்னா ஏழை விசுவாசிக்கு ஆபத்து வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது அவங்க நேர சர்ச்சுக்கு தான் போகிறாங்க, ஊழியக்காரன்ட்டு தான் போகிறாங்க, அவங்க தான் திறப்பில் நிற்கணும். இவர்கிட்ட போய் இப்படி சொன்ன உடனே சாவு இருக்குது குடிக்க முடியாதுன்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? அப்பொழுது அவர் மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையிலே போட்டு ஜனங்களுக்கு சாப்பிடும்படி அவர்களுக்கு வாரென்றார். அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமல் போயிற்று. உடனே அவர் பயப்படலை, எலிசா தீர்க்கதரிசி பயப்படலை. என்ன சாவு இருக்குதா, உள்ள சாத்தா வந்துட்டானா, கவலைப்படாதீங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரெடி பண்ண அந்த கூழுக்குள்ளேயே சாத்தா வந்துட்டான், பாம்பு வந்துருச்சு. நான் அவரெல்லாம் கவலைப்படல, மாவு எடுத்துகிட்டு வாங்குறாரு. மாவு எடுத்துகிட்டு வந்தோடனே அதை போட்டு உள்ளே போடுறார். விஷத்தை முறிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிறார். ஒருவேளை அந்த மாவு சாதாரண மாவாக தான் இருந்திருக்கணும், அவர் ஜெபித்து அதை எடுத்து போடுகிறார். இந்த மாவை போடும்போதே அவர் போட்டிருப்பார், எப்படியாவது தோஷம் நீங்கணும், எப்படியாவது இந்த விஷத்தன்மைகள் நீங்கணும், இந்த கூழ் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஜெபிச்சு போடுறார். போன உடனே அந்த தோஷம் மறைந்து விடுகிறது, அந்த பாம்பு மறைந்து விடுகிறது, தடை நீங்கி விடுகிறது. அது எல்லாருக்கும் வாத்து கொடுப்பா அப்படிங்கிறாரு. எல்லாருக்கும் ஊற்றுறாங்க, சட்டியில் ஊற்றி குடிக்கிறாங்க, எல்லாரும் ஆசையாய் சொல்லி குடிக்கிறாங்க.
அந்த மாவு பெரிய மாவு அல்ல, ஊழியக்காரன் ஜெபித்தபடியினால் இந்த மாவிலே ஆண்டவர் கிருபை தருகிறார். உடனடியாக தோஷம் முறிக்கப்பட்டது. இன்றைக்கு தோஷம் நீங்கணும். நாகமானின் தோஷம் நீங்கியது போல, அவர் புது வாழ்வு பெற்றது போல, அவர்கள் இருந்த நாத்தங்கள் எல்லாம் மறைந்து, அந்த குஷ்டம் மறைந்து சிறுபிள்ளையின் சர்வத்தை போல மாறியது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்களுக்கு இருக்கிற தோஷம் நீங்கணும். நீங்கிருச்சு அப்படின்னா எல்லாரும் இந்த கூழ ஆசையாக குடிச்சாங்க. பார்த்தீங்களா, எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கோம். வயிறு நிறைஞ்சிருச்சியா, வயிறு நிறைஞ்சிருச்சியா. எல்லாருக்கும் திருப்தி, 100 பேருக்கு திருப்தி, எலிசாவுக்கு திருப்தி, வேலைக்காரன் திருப்தி, எல்லாருக்கும் சந்தோஷம். வயிறு நிறைஞ்சா அதை விட என்ன இருக்கு வாழ்க்கையில்? நல்ல சாப்பாடு. அத்தனை பேருக்குடைய தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்தார். 100 பேருக்குடைய தேவைகளை சந்தித்தார். அத்தனை பேருக்கும் இருந்த தோஷங்களை நீக்கினார். கை கெட்டி வாய் கெட்டாமல் இருந்ததை உள்ளே போகும்படியாக ஆண்டவர் செய்தார். ருசியானதை மாற்றினார். காணா ஒரு திருமண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது கால்கள் கழுவுவதற்காக வைக்கப்பட்ட அந்த சாதாரண தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் ஆண்டவர். ருசியுள்ள திராட்சரசமாய் இந்த உலகத்தில் ஒரு காலம் ஒருவனாலும் தயாரிக்க முடியாத அற்புதமான ஒரு திராட்சரசமாய் மாற்றினாரா. அவருடைய பிள்ளையாகிய எலிசாவும் கூட அந்த தோஷத்தை நீக்குகிறார். மாவை உள்ள போட்டு அது ருசியானதாய் மாற்றுகிறார். ஒரு நிமிடத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை தேவனாலே கொண்டு வர முடியும். தேவனுடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் நமக்காக ஜெபிக்கிற பொழுது ஒரு நிமிடத்தில் நம்முடைய தோஷங்கள் நீங்குகிறது, வியாதிகள் நீங்குகிறது, நஷ்டங்கள் நீங்குகிறது, அனுபவிக்க முடியாமல் இருக்கிற காரியங்கள் மாறுகிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கின்றவராக இருக்கின்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அம்மா, ஐயா, அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, தோஷங்கள் நீங்கும்படியாக உங்களுக்காக இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறேன். நீங்களும் கூட இன்றைக்கு பிள்ளைகளை எப்படி நான் போஷிக்க போகிறேன், எப்படி படிக்க வைக்க போகிறேன், அவர்களுக்கு எப்படி திருமணம் செய்து வைக்க போகிறேன், எப்படி அவர்களை போதை பழக்கங்கள் கெட்ட பழக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வர போகிறேன். பிள்ளைகள் என்னை பார்க்குறாங்களா, அம்மா ஃபீஸ் கட்டுங்க, லேட் ஆயிடுச்சு, காலேஜில் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க, கிளாஸ்க்குள்ளே உள்ளே விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே, என்ன பண்ண எனக்கு தெரியல, என் தேவைகளுக்கு என்ன செய்வேன் என்று உங்களை நோக்கி பார்க்குற பிள்ளைகளை போஷிக்க முடியாதபடி தவித்து கொண்டிருக்கலாம். வேலைக்காரர் சம்பளம் போடலேன்னு சொல்லி பார்ப்பாங்க, தவித்து கொண்டிருக்கலாம். மாதம் பிறந்த உடனே எல்லாருக்கும் நம்ம காசு கொடுக்கணும், செட்டில் ஆகாதனால நம்மளை ஒரு மாதிரி பார்க்கலாம். பாவம், அவங்களுக்கும் தேவைகள் இருக்கும் அல்லவா. இந்த நாளிலே நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அப்பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் கை கெட்டி வாய் கெட்டாமல் போனதை வாய்க்கும்படியாக செய்வார். தோஷங்களை நீக்குவார். எல்லா தோஷங்களும் நீக்கப்பட்ட மாத்திரத்தில், உங்களுக்கு இருந்த தடை கற்கள்லாம் நீக்கப்பட்ட மாத்திரத்தில் மிகப்பெரிய நன்மையான காரியங்கள் கைகூடி வருவதை நீங்கள் காண்பீர்கள். பிரித்துக்குரியவர்களை கலங்காதிருங்கள். இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லா தோஷங்களும் நீங்க போகுது, எல்லா பிரச்சனையும் நீங்க போகுது. மிகப்பெரிய சந்தோஷமான காலங்கள் வரப்போகிறது. எலிசா தீர்க்கதரிசியின் தெய்வம் நம்முடைய தெய்வமாக இருக்கிறார். இத்தனை பேர்களை போஷித்த ஆண்டவர் நம்முடையும் அவர் போஷிக்க போகிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்க போகின்றார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். எல்லாரும் நாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? நாம் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, ஜோதிகளின் பிதாவாகிய தெய்வமே, இது அருமையான நாளிலும் கூட எவ்வளோ அருமையான ஒரு ஆறுதலான செய்தியை கேட்டோம். பேய் கொமட்டி காய்கள் அப்பா, பார்ப்பதற்கு அழகான காய்களாக இருந்தன. வாவா என்று அழைத்தன. அதை எடுத்து அறிந்து போட்ட மாத்திரத்தில் சாவை அவைகள் கொண்டு வந்தன. அழகாய் தோற்றமளிக்கிற அநேகர் வாழ்க்கையில் அழகாயிருப்பாங்க. அவங்கள எடுத்து பக்கத்தில் கொண்டு வச்சா மரணத்தை கொண்டு வருவதற்கு ஆண்டவரை வாய்ப்பாக போய்விடக்கூடாதப்பா. எங்கள் பரம தகப்பனே, ஐயோ, பேய் கொமட்டி காயில் வந்து விட்டன, பானைக்குள்ளே வீட்டுக்குள்ளே சாவு வந்து விட்டது, நெருங்கி விட்டது, நாங்கள் தப்பணுமே என்ன பண்ணணும்னு தெரியலையே, வியாதி வந்து விட்டது, தப்பணுமே என்ன பண்ணணும்னு தெரியலையே என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே இந்த நாளிலே நீர் அற்புதத்தை செய்வீராக, அதிசயத்தை செய்வீராக. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் திருநாமத்தினாலே இப்பொழுதே நம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. எல்லா தோஷங்களும் நீங்கட்டும் அப்பா. தோஷம் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது. தோஷம் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்காது. தோஷம் இருக்கிற வரைக்கும் கசப்பு, மாறா, வேதனை, வெக்க, அவமானம், இல்லை, தருத்திரம், கொடுமைகள், இவைகள் எல்லாம் மாறும்படிக்கு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட ராஜா, உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சந்திப்பீராக, ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் எல்லா இருளையும் நீக்குங்க. எப்படி ஏற்பட்ட வியாதியாக இருந்தாலும் இப்பொழுதே நம்முடைய வல்லமை புறப்பட்டு சென்று அந்த வியாதிகள் நீங்கி அவர்கள் சுகமாக வாழும்படியாக அவர்களை தொடுவீராக.
இப்படி வல்லமை புறப்பட்டு போகட்டும். பலகீனப்பட்ட மக்களுக்குள்ளாக, வியாதிப்பட்டிருக்கிற மக்களுக்குள்ளாக இப்படி வல்லமை புறப்பட்டு சென்று அவள் சுகம் பெற்று ஏசப்பாவுக்கு சாட்சியாய் நீக்க உதவி செய்யுங்க. அவள் சூழ்ந்திருக்கிற இருள் நீங்கட்டும், மரண இருள் நீங்கட்டும். மருத்துவமனையில் இருப்பவர் சுகம் பெற்று வீட்டுக்கு திரும்ப உதவி செய்யும். அப்படியே ஆண்டவரே ராஜாவை, பண நெருக்கடியில் இருப்பவர் என்ன செய்யணும்னு சொல்லி தெரியல. பணம் இல்லாமல் யாரால இந்த பூமியில வாழ முடியும்? தேவைகள் அதிகமாகிக் கொண்டே போயிடும், விலைவாசி அதிகரித்து கொண்டே போய் எல்லாத்துலேயும் கூடுது, வருமானமும் இல்லாமல் போகிறது. கர்த்தாவே எங்களை ஆசீர்வதிக்குமால் மாத்திரமே கூடும். இப்பொழுதே ஒவ்வொருவரையும் தொடுவீராக, வருமானத்துக்கான நிரந்தரமான வாசலை திறந்து கொடுப்பீராக. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக, அதிசயம் நடப்பதாக. ராஜா, ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. வாலிபர்கள், போதை பழக்கங்கள், கெட்ட வார்த்தைகள், கெட்ட நண்பர்கள், ஆண்டவரே நீங்கள் தான் அவர்களை விடுவிக்கணும். தாய் தகப்பனுடைய கண்ணீரை கண்டு காத்துக்கொள்ளுங்க. பைக்கில் வேகமாக போகிற தம்பிமார்களுக்கு அது எவ்வளோ பெரிய ஆபத்து என்று கற்றுத்தந்து அவர்கள் ஸ்லோவாக போக, அம்மா அப்பா வைத்திருக்கிற கனவுகள் வீணாய் போய் விடாதபடி காத்துக்கொள்ள, நாச மோசங்கள், விபத்துகள், ஹார்ட் அட்டாக்கு, சடிதில மரணங்கள் எதுவும் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. ஸ்ட்ரோக் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற நல்ல காரியங்களை வாய்க்க செய்யுங்க. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவருக்குள்ள கடந்து செல்லட்டும். நல்ல காரியங்கள் நடக்காதா, திருமணம் ஆகாத, குழந்தை கிடைக்காதா, வீடு கிடைக்காதா, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காதா என்று காத்திருக்கிறவர்களுக்கு நல்ல செய்தியை காத்திருப்ப நல்ல செய்திகள் உண்டாகட்டும். தகப்பனே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்யும், அதிசயத்தை செய்யும். வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை தார். வயதானக்களை விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளும். உலகம் முழுக்கிற அத்தனை மக்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதி. யுத்தங்கள் ஓய்ந்து அமைதி உண்டாகட்டும். வேலை வாய்ப்பு போய்விடாதபடி, இன்னும் விலைவாசி ஏறிவிடாதபடி காத்துக்கொள்ளும். ஆண்டவரை அப்படியே ராஜா, ஆண்டவரை ஏசப்பா பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும். அவங்களுக்கு ஒரு குறையும் வராதபடி காத்துக்கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. நாசிரியர் திராட்சை பழத்தோட்ட ஒளிகளை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சியை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற, ஜெபிக்கிற, காணிக்கைகளை தாங்குகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. அப்பா, கிருபைகளை ஒளித்து வைத்துக் கொள்ளும். ஆண்டவர் மகிமைப்படும். ஆண்டவர் அடைக்கலான் குறிமுறையில் சேர அநேகரை அழைத்து கொண்டு வார். இது செய்தி கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இன்று மேற்கொண்டு ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அன்யோன்யம் இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கும் காலங்களில் நிலைத்திருப்பதாம்.